கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேர்ட்ஸ் ஆஃப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். என் சாமர்த்தியமும் என் கைப்பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வரத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். நாம் இப்போது உபாகமம் புத்தகத்தில் 8வது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம். கர்த்தர் விதிக்கிற எல்லா கட்டளைகளின்படியும் செய்ய இஸ்ரவேலர்கள் எப்படி இருக்க வேண்டும்? சாவதானமாய். கர்த்தர் இஸ்ரவேலரை எத்தனை வருஷம் வனாந்தரத்திலே நடத்தினார்? 40 வருஷம். எவைகளை கைக்கொள்வார்களோ கைக்கொள்ள மாட்டார்களோ என்று கர்த்தர் இஸ்ரவேலர்களை சோதிக்கும்படிக்கு 40 வருஷம் வனாந்தரத்திலே நடத்தி வந்தார். தம்முடைய கட்டளைகளை. கர்த்தர் இஸ்ரவேலர்கள் எதை அறியும்படிக்கு 40 வருஷம் வனாந்தரத்திலே நடத்தி வந்தார்? இஸ்ரவேலின் இருதயத்தில் உள்ளதை இஸ்ரவேல் அறியும்படிக்கு. கர்த்தர் 40 வருஷம் அளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எவைகளை இஸ்ரவேலர் நினைக்க வேண்டும்? எல்லா வழியையும். மனுஷன் எதினால் மாத்திரம் பிழைப்பவன் அல்ல. அப்பத்தினால் மாத்திரம். மனுஷன் எங்கிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலும் பிழைப்பான். கர்த்தருடைய வாயிலிருந்து. கர்த்தர் இஸ்ரவேலரை எதினால் போஷித்தார்? மன்னாவினால். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உணர்த்தும்படிக்கு கர்த்தர் இஸ்ரவேலுக்கு என்ன செய்தார்? சிறுமைப்படுத்தி பசியினால் வருத்தினார். யாரெல்லாம் அறியாதிருந்த மன்னாவினால் கர்த்தர் இஸ்ரவேலை போஷித்தார்? இஸ்ரவேலர் மற்றும் அவர்களுடைய பிதாக்கள். இஸ்ரவேலருக்கு 40 வருஷம் அளவும் பழையதாய் போகாதிருந்தது எது? அவர்கள் மேலிருந்த வஸ்திரம். இஸ்ரவேலருக்கு 40 வருஷம் அளவும் வீங்காதிருந்தது எது? அவர்களுடைய கால். ஒருவன் யாரை சிட்சிக்கிறது போல கர்த்தர் இஸ்ரவேலரை சிட்சித்தார்? தன் புத்திரனை. ஒருவன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தர் தன்னை சிட்சிக்கிறார் என்று இஸ்ரவேலன் எதில் அறிந்து கொள்ள வேண்டும்? தன் இருதயத்தில். யாருடைய வழிகளில் நடக்க வேண்டும்? தேவனாகிய கர்த்தருடைய வழிகளில்.
கர்த்தருக்கு பயப்படும்படிக்கு எதை கைக்கொள்ள வேண்டும்? அவருடைய கற்பனைகளை. தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலை எப்படிப்பட்ட தேசத்தில் பிரவேசிக்க பண்ணுகிறார்? நல்ல தேசத்தில். கர்த்தர் இஸ்ரவேலருக்கு கொடுக்கும் தேசத்தில் பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து எவைகள் புறப்படும்? ஆறுகள், ஊற்றுகள், ஏரிகள். கர்த்தர் இஸ்ரவேலருக்கு கொடுக்கும் தேசத்தில் உள்ளவை எவை? கோதுமை, வார்கோதுமை, திராட்சை செடிகள், அத்தி மரங்கள், மாதளம் செடிகள், ஒலிவ மரங்கள், எண்ணெய், தேன். கர்த்தர் இஸ்ரவேலருக்கு கொடுக்கும் தேசம் தாழ்ச்சி இல்லாமல் என்ன புசிக்கத்தக்கது? அப்பம். சோதனை கேள்வி 1. இஸ்ரவேலர்கள் பிழைத்து பெருகி தேசத்தை சுதந்தரிக்கும்படி என்ன செய்ய வேண்டும்? ஏ. விண்ணப்பம் செய்ய வேண்டும். பி. யுத்தம் செய்ய வேண்டும். சி. கட்டளைகளின்படி செய்ய வேண்டும். டி. நன்மை செய்ய வேண்டும். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். ஒன்றும் குறைவுபடாததுமான தேசம் எது? கர்த்தர் இஸ்ரவேலருக்கு கொடுக்கும் தேசம். கர்த்தர் இஸ்ரவேலருக்கு கொடுக்கும் தேசத்தில் எது இரும்பாயிருக்கும்? கல்லுகள். கர்த்தர் இஸ்ரவேலருக்கு கொடுக்கும் தேசம் எது வெட்டி எடுக்கத்தக்க மலைகள் உள்ளது? செம்பு. நல்ல தேசத்தை இஸ்ரவேலருக்கு கொடுத்தவர் யார்? தேவனாகிய கர்த்தர். தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலருக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். இஸ்ரவேலர் எப்போது நல்ல தேசத்திற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும்? புசித்து திருப்தி அடைந்திருக்கையில். இஸ்ரவேலர் யாரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்க வேண்டும்? தேவனாகிய கர்த்தரை. இஸ்ரவேலர் கர்த்தர் விதித்த எவைகளை கைக்கொள்ளாமற் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்க வேண்டும்? அவருடைய கற்பனைகள், நியாயங்கள், கட்டளைகள். இஸ்ரவேலர்கள் புசித்து திருப்தியாகி எவைகளை கட்டுவார்கள்? நல்ல வீடுகளை. இஸ்ரவேலர் எவைகள் திரட்சியாகும் போது கர்த்தரை மறவாதிருக்க வேண்டும்? ஆடு மாடுகள். எவைகள் பெருகும் போதும் இஸ்ரவேலர் கர்த்தரை மறக்க கூடாது? வெள்ளியும் பொன்னும். இஸ்ரவேலருக்கு உண்டானவை எல்லாம் வர்த்திக்கப்படும் போது
இருதயம் என்ன அடையக்கூடாது? மேட்டிமை. கர்த்தர் எதற்காக இஸ்ரவேலரை சிறுமைப்படுத்தினார்? பின் நாட்களில் நன்மை செய்யும் பொருட்டு. பின் நாட்களில் நன்மை செய்யும் பொருட்டு கர்த்தர் இஸ்ரவேலை என்ன செய்தார்? சிறுமைப்படுத்தி சோதித்தார். கர்த்தர் இஸ்ரவேலரை எப்படிப்பட்ட வழியாய் நடத்தி வந்தார்? பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாய். கர்த்தர் இஸ்ரவேலரை அழைத்து வந்த வழியில் எவைகள் இருந்தன? கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும். கர்த்தர் இஸ்ரவேலரை அழைத்து வந்த வனாந்தர வழி என்ன இல்லாத வறட்சியாயிருந்தது? தண்ணீர். கர்த்தர் இஸ்ரவேலருக்கு தண்ணீர் எதிலிருந்து புறப்பட பண்ணினார்? பாறையான கன்மலையிலிருந்து. யார் அறியாத மன்னாவினால் கர்த்தர் இஸ்ரவேலரை போஷித்தார்? இஸ்ரவேலரின் பிதாக்கள். எவைகள் இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதித்தன என்று இஸ்ரவேலர் சொல்லக்கூடாது? அவர்கள் சாமர்த்தியமும் கைபலனும். சோதனை கேள்வி 2. கர்த்தர் இஸ்ரவேலர்களை எவ்வளவு காலம் வனாந்தரத்தில் வழிநடத்தினார்? ஏ 400 வருஷம், பி 7 வருஷம், சி 10 வருஷம், டி 40 வருஷம். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். என் சாமர்த்தியமும் என் கைப்பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று இஸ்ரவேலன் எதில் சொல்லிக் கொள்ளாமல் இருக்க எச்சரிக்கையாயிருக்க வேண்டும்? தன் இருதயத்தில். கர்த்தர் எதை சம்பாதிக்கிறதற்கான பலனை கொடுக்கிறார்? ஐஸ்வர்யத்தை. கர்த்தர் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த எதை உறுதிப்படுத்தும்படி ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை கொடுக்கிறார்? தம்முடைய உடன்படிக்கையை. இஸ்ரவேலர்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்து யாரை பின்பற்றி சேவித்து பணிந்து கொண்டால் நிச்சயமாய் அழிந்து போவார்கள் என்று கர்த்தர் கூறினார்? வேறே தேவர்களை. இஸ்ரவேலர்கள் வேறே தேவர்களை பின்பற்றி சேவித்து பணிந்து கொண்டால் நிச்சயமாய் அழிந்து போவார்கள் என்று கர்த்தர் எப்படி அறிவித்தார்? அவர்களுக்கு சாட்சியாய். கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமற் போனால் இஸ்ரவேலர் யாரைப் போல அழிந்து போவார்கள்? கர்த்தர் இஸ்ரவேலருக்கு முன்பாக அழித்த ஜாதிகளைப் போல. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து அநேகருக்கு ஆசீர்வாதமானவர்களாக வைத்து வழிநடத்துவாராக.
இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமானதாக அமைவதாக. உங்கள் மூலமாக அநேகர் கர்த்தருடைய நாமத்தை அறிந்து கொள்வதற்கான கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய். ஆமேன்.